வணக்கம் மகளே. விஜய் அவர்கள் அடுத்த எம்ஜிஆரா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரை விட பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க. நாளை நாள்ல 40 வருஷத்துக்கான அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரா. ஏன்னா பாட்டல்ல 10 ரூபா இருக்கக்கூடாது அப்படின்ட்டாராம். அதே மாதிரி 21 வயசு குறைஞ்சவங்களுக்கு மதுபான கடையில மதுபானங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாராம். அதே மாதிரி போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட்டாப்படியா இந்த அந்த 4 நாள்ல. அதுக்காக தான் அந்த மாதிரி சட்டங்கள், இந்த மாதிரி அப்புறம் 717 பார்களை அது தூக்கிட்டாரு. அதாவது அவ்வளவு சட்டத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிக்கிட்டாரு. அதை மூடிட்டாரு. பிரச்சனை இருந்தது கோயில் பக்கத்துல இருந்தது, பள்ளிக்கூடத்து பக்கத்துல தான் முடித்தார் அப்படின்ட்டு ஓவர் பில்டப்பா இருக்கு. ஃபுல்லா இன்ஸ்டாவில் 4 வருஷம் ஆட்சி, 40 வருஷ கால ஆட்சியை நாளை நாள்ல தீர்த்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டா உருட்டாவும் இருக்கு. உண்மையிலே இது உண்மைதானா அல்லது பழைய பழைய சட்டங்கள் ஏற்கனவே இருக்கா? இதுக்கு முன்ன முதலமைச்சர்லாம் என்ன பண்ணாங்க? 4 நாள்ல இவரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் விரிவாகவும் பார்க்குறோம். சமீப காலமாகவே தாவேக்காவை பயங்கரமான ஒரு உருட்டுகள் மீன்ஸ் அவர் ஒரு சில நல்லகள் செய்ய தான் செய்ய உருட்டுகள் தான் அவர் செய்து ஒன்றா தான் அது 30 எக்ஸ்ட்ரா ரீல்ஸ்லாம் பயங்கரமா டெவலப் பண்ணி போட்டு விட்டுறாங்க. அதுக்கு முதல் ஒரு உதாரணம் டீநேர்ல ஒரு பெண்மணி அவங்களுடைய இன்ஸ்டா வாரியர், அதாவது தாவேக்கோட இன்ஸ்டா வாரியர் டிவிக்கேல ஒரு பெண்மணி ஒரு வீடியோ ரீல்ஸ்ல வெளியே போட்டிருக்கு. டி நகர்ல ஒரு டாஸ்மாக் கடை நாங்கள் 40 வருஷ காலமா போராடணும். ஆனா எங்க அண்ணன் விஜய் வந்தாரு, ஒரு கையெழுத்து தான் போட்டாரு, ஒரு இதுதான் போட்டாரு, ஃபுல்லா மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்டால அந்த ஒரு வீடியோ வெளியாகுது. நம்மளும் சரி பரவாயில்லையப்பா வரணும் நடவடிக்கை வச்சு நம்ம பார்க்கும்போது திரும்ப அதோட உண்மைகள் வெளியே வருது. அது என்னன்னா அந்த ரீல்ஸ் எடுத்த அந்த தாவேக்காரங்க 12 மணிக்கு எடுத்துருவாங்க, சாரி 10 மணிக்கு எடுத்துருவாங்க. ஆக்சுவலி அந்த பார் திறக்குது, அந்த டாஸ்மாக் கடை திறக்குது 12 மணி தான். சரியா? 12 மணிக்கு தான் திறக்கும். 10 மணிக்கு எடுத்துட்டு நடக்காத ஒண்ணு அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவா உருட்டுகள், இந்த வீடியோக்கள் தான் மிகவும் கவலை அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். சரி என்னப்பா, நம்ம இன்ஸ்டாவெல்லாம் பார்த்தோம், வீடியோலாம் பார்த்தோம், இந்த கடையை பூட்டிட்டு முன்னாங்க என்ன திறந்திருக்கு அப்படின்ட்டு அங்க மக்கள் அவங்க பல வீடியோக்களை போட, இதுல அதான் சொல்லுங்க, ஒரு சின்ன விஷயத்த விஜய்க்காகவோ அல்லது விஜயை டெவலப் பண்ணதுக்காகவோ, விஜய் ஆட்சி தூய ஆட்சி அப்படிங்கிறதுக்காகவோ இதுல டெவலப் பண்ணி எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரியாதா தான் இருக்கு. எனக்கு என்ன ஒண்ணு புரியல. இவர் திமுகவை எதிர்த்து தான் தீய சக்தி, அந்த தீய சக்தி வெளியா விரட்டணும், இந்த நம்ம நல்ல சக்தி நம்ம நல்ல ஆட்சி கொடுத்தா வந்தாரு. சரி எலெக்ஷன்னாரு, எனக்கு திமுக தீய சக்தி விரட்டும் அப்படின்னா சரி சந்தோஷமா, சரி திமுக நல்ல விரட்டுறதுக்கான முடியுமா. ஆனா தேர்தலில் ஜெயிச்சுட்டு எவ்வளவு ஒரு 107 107ல வாங்கி அங்க இருந்த ஒரு எம்எல்ஏக்களை, அதாவது திமுக தீய கூட்டணி, தீய சக்தி கூட்டணியில இருந்து கடன் வாங்கி நீங்க ஆட்சி அமைச்சா அந்த எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட வந்தா நீங்க தூய சக்தியா மாறிட்டீங்களா, அல்லது அங்கிருந்து வந்த தீய சக்தி தான் உங்கள்கிட்ட சேர்ந்தனால தூய சக்தி ஆகிட்டா, அல்லது நீங்க தூய சக்தியும் அழுத்தெடுக்கிற வாஷிங் மிஷினான்னு தெரியல. நான் நல்ல உதாரணமா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா, நல்ல பால் நல்ல சக்தி பால் ஒரு 107 லிட்டர் விஜய்கிட்ட இருக்கு. சரியா? அவரு கொஞ்சம் டேங்கை ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ என்ன பண்றாரு, திமுக ஒரு 20 லிட்டர் பால் வாங்குற, தீய சக்தி பாலை வாங்குறாரு. அதை இந்த கேனை நடத்துறதுக்காக ஃபில் பண்ண உடனே அந்த தீய சக்தி பால் இந்த 108 லிட்டரு பாலோட ஊத்துனா இது நல்ல பலா மாறிடுது. அப்போ இதுல முட்டாள் யாரு? உங்க கூட சேர்ந்தா தீய சக்தி நல்ல சக்தி ஆயிடுது. உங்களுக்கு தேவைன்னா தீய சக்தி வந்த எம்எல்ஏக்கள் நல்ல சக்தி ஆகுறாங்க. இதுதான் பயங்கர ஊட்டா இருக்க. நீங்க மாற்று அப்படின்னு வந்தவங்க நல்ல சீரகளை மாற்று கட்டணும். அங்க உள்ள அந்த தீய சக்தியோட எம்எல்ஏக்களை மாற்றா கொண்டு வர்றது எனக்கு எந்த விதத்துல புரியல. நம்ம மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுனா கண்டிப்பா நான் சொல்றேன் கரெக்ட் தானா, ஒரு தீய சக்தியா மாற்ற அந்த மிஷின் வச்சுட்டாரா அப்படிங்கிறத சொல்லுங்க. ரெண்டாவது, ஓவர் பில்டப் போதை பொருள்லாம் உடனே இவர் ஒழிச்சிட்டாரு, 4 நாள்ல ஒழிச்சிட்டாரு,
சட்டம் ஒழுங்கை இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாரு. அது எது கூட பரவாயில்ல, என்ன ஒரு பிளான் வச்சிருக்காங்களா, ஏதோ ஒரு ஏதாவது பாவப்பட்ட ஒரு ரவுடி என்கவுண்டர் போட்டுட்டு உடனே அந்த 5 நாள்லயே சட்டத்தை தன் கைக்குள்ள கொண்டு வந்து ரவுடியெல்லாம் சுட்டு பண்ணி முடிச்சு ஏரியாவே தமிழ்நாட்டு ஒரு சட்ட ஒழுங்கு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்லாம் இருந்து அதுக்கு ரிச்சு சோர்ஸா ரெடியா இருக்காங்களாம். அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளவு பெரிய பில்டப் ஆகுங்கிறது நமக்கு தெரியல. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா இப்போ வாங்கிட்டாங்களா, அதை வாங்காம ஒரு அரசாணையை போட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதையும் பில்டப் பண்றதுக்கான ஒரு விர்ச்சுவல் வாரிஸ் மாதிரி இந்த ரீல்ஸ் வாரியர்ஸ் இருக்காங்களாம். ஆமா, எங்க அண்ணன் வந்தாப்ப முதலமைச்சரை பதவி ஏற்றாப்புல 10 ரூபா குறைச்சிட்டாப்புல, அதனால போதையே ஃபுல்லா அழிச்சிட்டு தமிழ்நாட்டுல போதை பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓவர் பில்டப். அதுக்கு நல்லது பண்றாரு, ஓகே, நல்லது பண்ணா நல்ல விதமா சொல்லுங்க. நல்லது பண்ணாத ஓவர் பில்டப் பண்ணி அந்த மக்கள் மனசுல வந்து இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய் தான் 20 வருஷத்துக்கு பயங்கரமான ஆட்சியை கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொண்டு வர்றது, அது வந்து எதிர்கட்சிகளுக்கோ அடுத்து எதிரியா அடுத்து ஆளுநரும் இந்த ஆட்சியை நடத்த வரணும் அப்படிங்கிற இதை வந்து வாழ்க்கை இல்லாம ஒரு ஸ்கேம் மாதிரி மக்களை முட்டாள்தனமா ஆக்குற மாதிரி கொண்டு போறாங்க. நடக்கிறது மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு கணக்கு. ஏன் அப்படின்னா அந்த 18 வயசுல உள்ளவங்க 18 வயசுல இருந்து 21 வயசுல உள்ளவங்களுக்கு மதுபானம் கொடுக்கணும்னு யாருக்கும் ஒரு அரசாணை இருக்குது, புதுசா இல்லை, சரியா? அதை வந்து தெரியாதா அந்த தீய சக்தி எப்படி மதுபானத்துல வருமானம் வருதுன்னு அதை இவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு, 21 வயசு பிறகு யாரும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா இது வந்து யாருக்கும் நடைமுறை, அது புதுசால ஒண்ணு இது வந்து அரசாணையும் விடல, அதுதான் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வராது அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்துறோம். இருக்கதான் சரி பண்ணாரு அப்படின்னா ஓவர் பில்டப் வந்துதான் இது பண்ணாரு, அதனால போதே இல்லை இவர் அறிவிப்பு கொடுத்தனால தமிழ்நாடுமே ஒயிட் கலர் ஆயிட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே நல்ல பார்த்தோம் 14% தான் விஜய் அவர்கள் ஓட்டு. அதை இந்த மாதிரி வர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரி ரீல்ஸ் வாரியர்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணி தான் 34 வந்து இவர் பெரிய ஒரு தலைவர் மாதிரி கொண்டு வந்து காட்டிட்டாங்க. நம்ம பாராட்டதான் செய்யணும்னா இதுல அவரும் நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு, நல்லதான் நம்ம பாராட்டதான் செய்யணும். 174 மதுக்கடை மூடுக்கு வந்து அரசாணை வெளியிட்டது, ஓகே, அது வரைக்கும் நம்ம அவர் வந்து அவருக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம், நல்லாதான் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும்தான் பண்ணாரா அப்படின்னா அது கண்டிப்பா இல்லை. வந்த எல்லா ஆட்சியிலும் புதுசா வந்த ஆட்சியில வந்த உடனே மதுக்கு 500, எடப்பாடியார் 300, அப்புறம் அம்மா வந்து 600 அப்படின்னு உடனே அவங்க வந்து குறைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா படிப்படியா குறைச்சு அதே மாதிரி இவர் குறைச்சிருக்காரு. அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தாதான் படிப்படியா கூட்டுவாரா, இது குறைப்பாரா, இல்லை இன்னும் அரசாங்கங்களை போட்டு என்ன குறைப்பாரா அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தெரியும். நம்ம சேனல்ல இருக்கவங்க நீங்க அந்த சப்ஸ்கிரைப் நீங்க தான் நமக்கு சொல்லணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தான் தெரியப்படுத்தணும். உண்மையில இவர் வந்து பண்றது ஒண்ணா இருந்தாலும் பில்டப் பயங்கரமா இருக்குது. நீங்களே மாதிரி ஆளுகளோட ஒரு என்ன மாதிரி இல்லை, நீங்க சொல்ல தவறு அப்படிலாம் ஒவ்வொரு பில்டப்ல உண்மையில பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் நீங்க நமக்கு ஒரு ஆதரையும் இதுவும் பண்ணலாம், சரியா? போட்டதே 3 அரசாணை, அதுல ஜோதிடர் ஆக்சுவலா ஒரு முதலமைச்சர் நீங்க போட்டதை வெளியே வெளியே வந்து டென்ஷன் ஆகாம அதை வந்து வாங்கக்கூடாது. அப்படின்னா ஒரு போல்டு லேடி ஜெயலலிதா எப்படி அந்த மாதிரி நீங்களும் ஒரு அது போல்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ எதிர்கட்சிக்காரங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னோடனே உங்களுடைய அந்த ஜோதிடத்துல அரசாணை இருந்து வரும்போது அப்படின்னா அப்ப நீங்க வந்து எளிதில் ஒரு பயப்படுற ஆளா அப்படிங்கிறது மக்கள் மனதில் வருது. இப்பதான் எனக்கு தோணுது, அடுத்த எந்த அழுத்தம் வந்தாலும் நீங்க அதை பேஸா பண்ணி நீங்க ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களை வந்துட்டு அந்த ஆளுகளுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து அதிமுக இந்த ஜோதிட விஷயத்துல ப்ரெஷர் கொடுத்தாலும் நீங்க பேக் அடிக்கிறீங்க. அப்புறம் என்ன வெர்ச்சுவல் வாரியர்ஸ், என்ன இன்ஸ்டா வாரியர்ஸ், என்ன நீங்க ரொம்ப இது பண்றீங்கன்ட்டு நமக்கு ஒன்றும் தெரியல. மொத்தத்துல இந்த தீய சக்தி கூட சேராம அதாவது அந்த திமுக கூட சேராம உங்களுக்கு 150 கிடைச்சி அதாவது அதிமுக இருந்தாங்க அதை வாங்கி நீங்க நல்லபடியா நீங்க ஆட்சி அமைச்சிருந்தனா சரிப்பா, அதிமுகவை எதிர்த்தாப்புல அதனால பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா திமுக ஏற்ற நிலப்பாட்டுல இருப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் உங்க மேல ஒரு முழு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க தீய சக்தி எல்லாம் உங்ககிட்ட வந்தோன்னா தீய சக்தியா மாற்ற ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி நீங்களும் சாதாரண அந்த அரசியல்வாதிகள் மாதிரி மக்களை ஏமாற்ற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்கு. நீங்களும் நம்ம சேனல்ல பற்றாலும் ஆமா அப்படிதான் இருக்கு, இல்ல நீங்க தவறா சொல்றீங்க அப்படின்னு நம்ம சேனல்ல இங்க தெரியுங்க. ஒட்டு மொத்தத்துல திமுகவுக்கு மாற்று இனத்த இந்த தாவேக்கா அதே திமுக கட்சிகளை சேர்த்து ஆட்சி அமைப்பது என்ன மாற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவரு போட்டிருக்க இதெல்லாம் ஒரு அதாவது இதுல வந்து போதையை ஒழிக்க போறோம், போதையை ஒழிக்கிறோம், அது எந்த ஒரு 4 நாள்ல ஒழிச்சிட்டு 40 வருஷத்துல நடக்கிற பிரச்சனை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் பில்டப் இருக்கு. அந்த ஓவர் பில்டப்
மக்களை ஏமாற்றும் செயல் மாதிரி இருக்கா, ஒண்ணு பண்ணா 10 பில்டப் பண்ணி வெளியே வர்றது, அது மக்களோட கவனத்தை சிதறதுக்காக அந்த மக்களை ஏமாத்தி இன்னும் 20-30 வருடங்கள் வந்து தாவேக்காவை கண்டினியூ பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நம்ம சேனல்ல இப்போ நான் புதுசு நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. இதுல ஏதாவது டவுட் இல்லை நீங்க சொன்னது தவறு அப்படி இல்லை இப்படி இல்லை அவர் பண்ற உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.